பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 26 படகு நகர்ந்தது. இப்போ அப்படியே ஒரு சந்தோஷம் தாங்கலை பொன்னனுக்கு. படகுலேருந்து பார்க்கும்போதே விக்ரம மகாராஜா நிற்கிறத பார்த்தோன்னா கட 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 கடன்னு படகை கட்டக்கூடும் இல்லை, இறங்கி ஓடுறான். ஓடி போயிட்டு அப்படியே விக்ரமனும் பொன்னனை பார்த்தோன்னா ஓடி ஆற தழுவி கட்டி பிடிச்சி அப்படி ஒரு சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் நடுவில். விக்ரமன் சொல்கிறான், எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து, நிறைய கதைகள் பேச வேண்டியிருக்கு, போ முதல்ல படகை கட்டிட்டு வா, அது நகருது பாரு அப்படின்னு சொல்கிறான். வேகமாக வரான். பொன்னன் படகை அங்கே இருக்கக்கூடிய மரத்தோடைய அடி கிளையில் அழகாக கயிறு போட்டு கட்டிடுறான். ரெண்டு பேருமா அமைதியாக அந்த கரையோரத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணா எத்தனை நாள் ஆச்சு, இந்த வசந்த தீவுக்கு வரும்போதெல்லாம் அம்மாவுடைய அப்பாவுடைய ஞாபகம் வருது. ஆனால் இப்போ எப்படி நான் இங்கே தங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு சுதந்திர நாட்டுக்கு ராஜாவாக என்னை பார்க்கணுன்னு அப்பா ஆசைப்பட்டார். ஆனால் இப்போ என்ன நிலைமையில் இங்கே நான் தங்கியிருக்கேன் பாரு. ஆமாம், நம்ம முன்னாடி நடந்தது என்ன, நம்ம அங்கே ஆற்றங்கரையோரம் மண்டபத்தில் நம்ம தங்கினோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லு. ஏன்னா நான் ஒரு மாதிரி அறகுறையான ஒரு நினைவோடு இருந்தேன், எனக்கு சரியாக எதுவுமே ஞாபகம் இல்லை, என்ன நடந்ததுன்றதை சொல்லணுன்னா பொன்னன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது எப்போ விக்ரமனை ஆறுலேருந்து அந்த காட்டாற்று வெள்ளத்துலேருந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் மண்டபத்தில் தங்கினாங்க இல்லையா, ஜுரம் அதிகமாக இருந்தது. ஜுரத்தின் காரணமாக அன்று இரவு நம்ம அங்கேயே ஓய்வு எடுத்துட்டு காலையில் உறையூருக்கு போகலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் காலையில் உங்களுக்கு ஜுரத்துடைய தீவிரம் அதிகமானதுனால உங்களால் எழுந்திரிக்க கூட முடியல. நான் உங்களை அங்கேயே விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் மருத்துவர்களை தேடி அலைஞ்ச, ஒருத்தன் லேசில் கிடச்சானா ஒருத்தன் கூட கிடைக்கல. அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒரு மருத்துவரை நான் அழைச்சிக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த தீவில் அந்த இடத்துல அந்த ஆற்றங்கரையோரத்தில் குந்தவி தேவியோடைய குதிரை நிற்கிறதையும் இளவரசருடைய குதிரை இருக்கிறதையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் குந்தவி தேவி உங்களை அவங்களுடைய பல்லக்கில் அழைச்சிக்கிட்டு போனதையும், அது நான் பின்னாடியே ஓடி நெடுந்தூரம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நலமாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் சித்திர மண்டபம், மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்திர மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு நான் சிவனடியாரையை சந்தித்து சிவனடியாரோட போயிட்டு கொல்லிமலையிலையும் அந்த ரகசிய வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இனி தாயாரை காப்பாற்ற வேண்டியது ஒன்று தான் நம்மளுக்கு பெரிய கடமையாக இருக்குது. அதை தாண்டி எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு, இங்கேயே நமக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்னோடனே இந்த இடத்துல விக்ரமன் குறுக்கிடுறான். பொண்ணா என்ன சொன்ன, சிற்ப மண்டபத்தில் நீ சிவனடியாரை சந்திச்சியா அப்படின்னோடனே, ஐயா உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எனக்குமே இருக்குது, அது உண்மைதான். நானும் சிற்ப மண்டபத்துக்கு போகிற வழியில் ஒரு அழகான ஒரு குதிரையில் ஆஜானு பாகுவா ஒருத்தர் ஒரு வீரன் செல்றதை நான் பார்த்தேன். அப்படியே பின்தொடர்ந்து போனப்போ அந்த வீரன் இறங்கின இடம் சிற்ப மண்டபம். உள்ளே போயிட்டு அவர் வெளியில் வரும்போது சிவனடியாராக வந்தார். இந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது. இதை நீ உறுதிப்படுத்தினியா பொண்ணா அப்படின்னா, ஆமாம் நான் உறுதிப்படுத்தினேன். அப்போ நான் நினைக்கிறது சரிதான், அந்த ஆஜானுபாகுவான ஆள் ஒற்றன் சிவசேனன் தான் அப்படின்னும் போது உள்ளே போயிட்டு வெளியில் வந்தது சிவனடியார்னா, அப்போ பல்லவ நாட்டோட ஒற்றரா இத்தனை நாளைக்கும் நமக்கு சிவனடியார் வேடத்தில் நமக்கு உதவி செஞ்சதுன்னொன்னா, ஆமாம் நீங்கள் நினச்சது சரி தான், பல்லவ நாட்டோடைய ஒற்றனா தான் நம்மளுக்கு இத்தனை காலமும் சிவனடியார் ரூபத்தில் இருந்து உதவி செய்தது அவர் தான். இதை நான் அவர்கிட்டயே கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய ஜடாமுடியெல்லாம் நான் நீக்க சொல்லி பார்த்துட்டு என்னுடைய சந்தேகத்தையும் நான் தீர்த்ததுக்கு அப்புறமா நான் இதை வள்ளிக்கிட்டேயும் உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஆனால் வள்ளிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு அதிர்ச்சியூற்ற ஒரு தகவலாக இருந்தது. மற்றபடி அந்த ஒற்றர் நமக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்கிறாரு. ஒருவேளை இதை அவர் பல்லவ மகாராஜா கிட்ட சொல்லிட மாட்டாரான்னு, சொல்லவே மாட்டார். அவர் செய்து கொடுத்த சத்தியத்துக்காக, உங்களுடைய அப்பாவுக்கு பார்த்திப மகாராஜாவுக்கு போர்க்களத்தில் அவர் செய்து கொடுத்த அந்த சத்தியத்துக்காக இன்றைக்கும் நமக்காக போராடிட்டு இருக்கிறாரு. அதனால தான் உங்களை பத்திரமா இருக்கும்படி சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சார். இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆபத்தும் இருக்குது. அது என்ன ஆபத்து பொண்ணா அப்படின்னோடனே, எல்லாம் மாரப்ப பூபதி உங்கள் சித்தப்பாவால் தான். மாரப்ப பூபதி இப்போ இந்த இடத்துல சேனாதிபதியாக இருக்கிறார் இந்த நாட்டுக்கு. அவரால் எந்த நேரத்திலும் ஆபத்து நிகழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சிவனடியார் இங்கே அனுப்பிச்சி வச்சார். நம்ம உடனே கிளம்ப வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கணும்னு
மாரப்ப பூபதியால் ஏற்படுற அபாயம் இருக்கட்டும், இங்கே அதை விட ஒரு பெரிய அபாயம் இருக்குது பொண்ணா அப்படின்னோடனே பொண்ணன் யோசிக்கிறான், அப்படி என்ன அபாயம் அப்படின்னோடனே, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன பொண்ணா, போர்க்களத்தை கூட சந்திச்சிடலாம், ஆனால் இந்த பெண்களுடைய கருவிழி இருக்குது பற்றியா, அதை சந்திக்க முடியாது. அப்படி ஒரு விஷயத்தில் சிக்கி தவிச்சு நான் சின்ன பின்னாமா போயிருக்கிறேன். அதுவும் இந்த 3 நாட்களுக்கு அப்புறமா அந்த பெண் இல்லைன்னா நான் உயிரோட அடுத்த நிமிடம் வாழ முடியாது, அடுத்த நொடி வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கலக்கமாக போயிருக்கேன். அந்த பெண்ணை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியும் பொண்ணா? நான் அந்த பெண் யாருன்னா, நான் என்னை சிறைப்பிடித்து வந்தாங்க தெரியுமா, அந்த சமயம் நான் மாமல்லபுரத்து வீதியில் பார்த்த அதே பெண் தான். உறையூரோட வீதியில் பார்த்தேன், அதுக்கப்புறமா மாமல்லபுரத்துடைய கடற்கரையில் பார்த்தேன் அதே பெண். அவளுடைய கருவிழில் அன்றைக்கி நான் விழுந்தேன். அதுக்கப்புறம் தப்பிச்சு நான் செண்பகத்தீவுக்கு போயிட்டு அந்த 3 வருட காலம் அந்த பெண்ணோட நினைவாகவே இருந்தேன். ஆச்சரியம் என்னென்னா, அந்த பெண்ணுக்கும் என்ன ஞாபகம் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் 3 வருடம் நான் பிரிந்து இருந்தப்போ இல்லாத அந்த தாக்கமும் ஏக்கமும் இன்றைக்கு அவள் பக்கத்தில் நான் இருக்கும்போது, அவளுடைய அந்த நிழலில் நான் இருக்கும்போது, அவள் தான் என்னை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்திருக்கா அப்படின்னும்போது அவள் மீது பாசமும் பரிவும் அதிகமாக இருக்குது. பெண்ணால் கெட்டுப்போன எத்தனையோ சாம்ராஜ்யத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் விஸ்வாமித்திரர் கெட்டு போகலையா மேனகையால்? இப்படி பல வரலாறுகள் இருக்குது. எனக்கும் அதே நிலை ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. அந்த பெண்ணோட வாழறதுக்காக நான் ஏன் மறுபடியும் செண்பகத்தீவுக்கு போகணும்? அவளோட இங்கே இருக்கலாமே. இங்கே ஒரு அகதியாக இருக்கிறது கூட என்னோட மனம் துணியுது. எந்த சாம்ராஜ்யத்துக்கு கீழே சோழ நாடு இருந்தால் என்ன? அவளுடைய அந்த கண் பார்வையில் நான் இருந்தாலே போதுமே, எனக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்னை அவளுடைய கருவிழிகள் கோழையாக்குது. நான் எதுக்காக இங்கே வந்தேன் அப்படிங்கிறத என்னை மறக்கடிக்குது. நான் அப்பா கண்ட கனவு என்ன, சிற்ப மண்டபத்தில் அவர் சொன்ன செய்திகள் என்ன, இது எல்லாத்தையுமே முழுமையாக என்னை மறக்கடிச்சிடும் போல இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் இங்கே இருந்தேன்னா, அவளை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எல்லாத்தையுமே நான் மறந்துடுவேன். அப்படி ஒரு நிலை தான் எனக்கு இருக்குது. இந்த மானங்கெட்ட இந்த மாரப்ப பூபதி சேனாதிபதியாக இருந்தால் தான் என்ன, இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் சோழ நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் அடிமையாக இருந்தா என்ன, நான் ஏன் கப்பம் கட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு நான் மாறிட்டேன். என்ன அந்த பெண்ணுடைய அந்த கண்கள் என்னை அவ்வளோ மாற்றிடுச்சு, அவ்வளோ மாயங்களை செஞ்சிடுச்சு. நான் கப்பம் கட்டி இருந்துட்டா அது கூட பரவாயில்ல போல இருக்கே, அந்த நிலையில் போகிறதுக்கு கூட நான் தயாராக இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த பெண் உருவாக்கி இருக்கா. அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இப்பயே சொல்லு பொண்ணா, உன்னோட வர்றதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். அந்த பெண்ணை மட்டும் இதுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டாம், பார்த்தேன்னா இந்த அளவுக்கு மோசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு பொண்ணை அதிர்ச்சி அடைஞ்சு பார்க்குறாங்க. சிவனடியார் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இத்தனை நாள் உன்னுடைய இளவரசர் கடந்து வந்ததெல்லாம் சோதனை கிடையாது, இனி கடக்க இருப்பது தான் சோதனைன்னு சிவனடியார் சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. ஓ, இந்த பெண்ணை தான் சிவனடியார் சொல்லியிருக்கிறாரோ சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தான் சொல்லியிருக்கிறாருன்ட்டு இப்போ பொன்னன் மாற்ற முயற்சி பண்ணுறான். ஏன் நீங்கள் ஒரு பெண்ணால் கெட்டவர்களை பற்றியே சொல்கிறீங்க? இந்திரன் கேட்டான், எத்தனையோ பேர் தவத்தில் இருக்கிறவங்களெல்லாம் மேனகை மாதிரியான பெண்கள் அவங்களுடைய தவத்தை கெடுத்தாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நல்லா இருந்தவங்களை பற்றி யோசிங்க. சீதையால் ராமனுக்கு பெருமை ஏற்படலையா? கிருஷ்ணருக்கு பெருமை ஏற்படலையா? அதெல்லாம் விடுங்க. நம்மளுடைய பார்த்திப மகாராஜாவுக்கு பெருமை ஏற்படுத்துறதுக்குன்ட்டு உங்களுடைய தாயார் இல்லையா? இத்தனை விஷயங்கள் இருக்குது. முருகன் வள்ளியை தேடி போனார், முருகன் கெட்டா போயிட்டாரு, வள்ளியால் நல்லா தானே இருந்தார். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் கெட்டு போனவங்களை பற்றி மட்டும் பேசுகிறீங்க? இந்த பெண்ணால் நீங்களும் நல்லா இருக்கலாம் இல்லையா அப்படின்னோடனே, அதை தான் பொண்ணா சொல்கிறேன். அந்த பெண்ணால் நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? கடைசியாக நான் அடிமையாக தான் இருக்கணும், சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிற்ப மண்டபத்தில் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 4 நாள் நான் இங்கே இருந்தேன்னா நான் யாருங்கிறதே நான் மறந்துடுவேன். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் யாருங்கிறதையும் என்னை அந்த பெண் மறக்கடிச்சிடுவா. பெண் ஒரு மாயை அப்படின்னதுக்கான முழுமையான அர்த்தம் நான் அந்த பெண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. அதனால் வேணாம் வா, இந்த அபாயத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடணும், உடனே கிளம்பு. நீ சொன்னது எல்லாமே சரிதான். முருகன் வள்ளியால் பெருமை அடைஞ்சார், ராமர் சீதையால் பெருமை அடைஞ்சார். இன்னொருத்தரும் இருக்கிறாரு, யார் தெரியுமா?
வள்ளியால் பொன்னன் பெருமை அடைஞ்சார். இப்படியும் எடுத்துக்கலாம். ஆனால் அத்தகைய பெருமைக்கு நான் தயாராகவே இல்லை. இங்கேருந்து நான் தப்பிச்சு எனக்கு இப்போதைக்கு செண்பகத்தீவுக்கு போனால் போதும், எனக்கு இங்கே இருக்க வேணாம், ஒரு நொடி கூட இருக்க வேணாம் அப்படின்னோடனே பொன்னன் சொல்கிறான், அதை விட முக்கியமான ஒரு புதையல் இங்கே இருக்குது மகாராஜா, அதை எடுத்துக்காமல் நீங்கள் எப்படி போவீங்க? அந்த புதையலை தேடி தானே நம்ம முதல்ல வந்தோம், பார்த்தியா? எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன், எதுக்காக உறையூருக்கு வந்தேன் அப்படிங்கிறதையே நான் மறந்துட்டேன், பார்த்தியா? இன்னும் 4 நாள் வேணாம், இன்னும் 1 நாள் நான் இங்கே இருந்தாலே எல்லாம் இன்னும் நான் யார் நீ யாருன்றதை கூட நான் மறந்துடுவேன். வா, நம்ம என்ன புதையலை தேடி வந்தோமோ அதை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கரையோரத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. பொன்னனும் விக்ரமனும் கிளம்பி அப்படியே போகிறாங்க. அடர்ந்த அந்த மாந்தோப்புக்குள்ளே போகிறாங்க. அவங்க அப்படி போகும்போது பின்னாடி இருந்து மரத்துடைய கிளைகள்லாம் விளக்கிட்டு ஒரு பெண் உருவம் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா குந்தவி தேவி. நேராக குந்தவி வரா. அந்த இடத்துல படகு கட்டியிருக்கு இல்லையா, அந்த படகு அப்படியே அவிழ்க்கிறா. அவிழ்த்தோன்னே அந்த படகு கரையோரமாக அப்படி தத்தளிச்சே போகுது. கொஞ்சம் தூரத்தில் வேகமாக அந்த நதியோட பிரவாகத்தில் கலந்து போகிற மாதிரி போகுது. குந்தவி அங்கேயே நின்று அப்படியே வந்து ஒரு மௌனமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீர்க்கமாக ஒரு புன்னகையை வீசுகிறா. படகை அவிழ்த்து விட்டுட்டா குந்தவி. இப்போ வந்து பார்க்கும்போது பொன்னனுக்கும் விக்ரமனுக்கும் படகு இருக்குது. அது எப்படி மாமல்லபுரம் போவாங்க? அப்போ வேறு ஏதாவது ஆபத்துக்கள் இருக்கா? வாங்க அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.